இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ரூம் 205. 205னா இதை 2வது மாடின்னு நினைப்பீங்க. ஆனால் இதுதான் முதல் தளம், முதல் மாடி. நம்ம ஊரில் முதல் தளத்துக்கு வந்து 1ன்னு சொல்லுவாங்க, இங்கே முதல் தளத்துக்கு வந்து 2ன்னு சொல்கிறாங்க. நான் எடுத்துகிட்டு வந்த குப்பையை வந்து தனியாக பிரித்து போட்டேன், சமைச்ச குப்பையை. அதை போட்டுட்டு வெளியில் வந்தோன்னா இந்த மாதிரி குடைகள் வச்சுருப்பாங்க. இதில் வெள்ளை கலர் குடையை யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். பெரும்பாலும் பயங்கரமாக மழை பெய்கிற பகுதி, அதனால் நீங்கள் பாட்டு குடையை எடுத்துகிட்டு அப்படியே போய்க்கலாம். என்னுடைய தங்கியிருக்க கட்டடத்தொட்டு வெளியில் வந்து ஏத்தாக்கில் தெரிகிற அந்த கட்டடம் தான் என்னுடைய ஆய்வுக்கூடம் உள்ள கட்டடம். அதான் இன்ஸ்டிடியூட் ஹால்னு எழுதியிருக்கு. இது ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் டோர் தான். இந்த ஜப்பானுடைய பெரும்பாலான ஆய்வுக்கூட கட்டடங்கள் வந்து தரை இப்படி தான் போட்டிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது. ஸோ நான் தரைத்தளத்துலேருந்து தரைத்தளத்துலேயே நான் நடந்து வரேன். இது நேராக ஒரு காரிடோர். இது முழுக்க அலுவலகங்கள், வகுப்பறைகள் உள்ளது. இதில் ஆய்வுக்கூடங்கள் எதுவும் இல்லை. இதில் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, எக்ஸாம் ஹால் இருக்குது. இது வந்து ஒரு லைப்ரரி, ஒரு சின்ன லைப்ரரி தான், சின்ன இன்ஸ்டிடியூட்னால. இங்கே தான் சாப்பிட்றது, மாணவர்கள் சாப்பிட்ற கேஃபிடேரியா இருக்குது. நிறைய அந்த ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணுறது இருக்குது. ஸோ நான் தரைத்தளத்தில் நடந்து வர்றதுனால ஒரே பசுமையாக தரையாக தெரியுது. நான் தரைத்தளத்திலே தான் நடந்துகிட்டே இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு கட்டடம் பார்த்திங்கன்னா டபக்குன்னு முதல் மாடி போன மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா முழுமையாக வந்து இது அப்படியே மலை பிரதேசமாக இருக்கனால, மேலையும் கீழும் இருக்கனால அப்படி தளம் வந்து டபக்குன்னு மாறிடுது. நம்ம தரைத்தளத்தில் போவோம், திடீர்னு பார்த்தா முதல் தளத்தில் இருப்போம். இதுதான் அந்த டனல். ஒரு கட்டடத்துக்கும் இன்னொரு கட்டடத்துக்கு நீங்கள் வெளியிலே போக தேவையில்லை. நான் ஒரு கட்டடத்துலேருந்து இன்னொரு கட்டடத்துக்கு இந்த டனல் மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ மழை பனி பெஞ்சாலும் இது அப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா முதல் தளத்தில் இருக்க மாதிரி தெரியுது பாருங்கள். ஆனால் தரைத்தளத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ இது போயிட்டு என்னோடய கட்டடம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ். ஏன்னா எங்களோட ஆராய்ச்சி மெட்டீரியல் சயின்ஸ். இதுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்ச உடனே இது ஃபுல்லாகவே ஆய்வுக்கூடங்கள். இதில் தான் மீட்டிங் ரூமு, ஆய்வகங்கள் எல்லாமே இந்த கட்டடத்தில் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வகுப்பறைகள் பெரும்பாலும் இல்லை. இதில் தான் எனக்கு ஒரு அறை கொடுத்துருக்காங்க. யாராவது விசிட்டிங் ரிசர்ச்சர் வந்தால் இந்த மாதிரி தங்குறதுக்கு ஒரு அறை கொடுக்குறாங்க. எனக்கு கொடுத்தது முதல் தளம் தான். முதல் தளம்னா 2ஆம் நம்பரில் ஆரம்பிக்கிற இந்த அறை. இந்த அறை எப்பொழுதுமே ஒரு விசிட்டிங் ரிசர்ச்சர் வந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற அறைன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய அறை தான். ஒரு பழைய டேபிள், ஒரு ஹிஸ்டாரிக் டேபிள் மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக கண்ட்ரோல் பண்ணுற ஏசி. எனக்குன்னு எந்த பொருளுமே இல்லாதனால எதுவுமே என்னால் வைக்க முடியல. ஒரு நோட்டு, கம்ப்யூட்டர் மட்டும் வச்சு தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல இயற்கையை பார்க்குற மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி வியூ, ஒரு நல்ல ஒரு பெரிய வியூ.